இந்த தன திரையோதசி அப்படிங்கிறது இன்றைக்கி நார்த் இந்தியாவெலாம் கொண்டாடப்படுற ஒரு மிகவும் பிரபலமான பண்டிகை. தனத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வேண்டி மகாலட்சுமியும் தன்வந்திரியும் வேண்டி பண்ணுற பூஜை. இன்றைக்கி 5 நாள் தீபாவளி கொண்டாடத்துல முதல் நாள் இது. இந்த வார்த்தை சம்ஸ்கிருதத்துலேருந்து வந்தது. தன் அப்படின்னா செல்வம், திரையோதசினா 13வது நாள். அதான் பௌர்ணமியிலேருந்து கணக்கு பண்ணால் 15வது நாள் தீபாவளி. இது 13வது நாள். மங்களகரமான இந்த நாளில் வீட்டுக்கு வேணுங்கிற புது பொருட்கள், தங்கம், வெள்ளி மற்றும் மண்ணாலான பானைகள், காப்பர் பாத்திரம் இதெல்லாம் வாங்கிறது மிகவும் மங்களத்தை தரும் அப்படின்னு நம்பப்படுகிறது. இதில் மக்கள் லக்ஷ்மி மற்றும் தன்வந்திரியை குறித்து பூஜைகள் செய்கின்றனர். ஓம் நமோ தன்வந்திரியே அமிர்த கலசஸ்தாய சர்வாமிய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமகான்னு சொல்லுவோம் இல்லையா. பார்க்கடலை கடையும் போது அமிர்த கலசத்தை கையில் கொண்டு வந்த தன்வந்திரி பகவான் ஆரோக்கியத்திற்காக நம்ம வழிபடுற கடவுள். பார்க்கடல் கடையும் போது தான் மகாலட்சுமி வந்தா இல்லையா, அதனால மகாலட்சுமி பூஜையாகவும் இது கருதப்படுகிறது. அது தவிர இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கதையும் இருக்குது. ஷீல்பேன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு 16 வயசில் ஒரு பையன் இருந்தானா. அந்த பையனோட ஜாதகத்துப்படி அவனுக்கு கல்யாணம் ஆன 4வது நாள் அவன் ஒரு பாம்பு கடித்து இறந்து விடுவான் அப்படின்னு இருந்தான். அப்படி தைரியமாக ஒரு பெண் அவனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த நாள் இந்த தன் திரையோதசி நாளாம். அவன் என்ன பண்ணாலாம், அந்த அறையோட தெற்கு வாசலில் தன்னோட அத்தனை தங்க நகைகள், வெள்ளி காசுகள், பொற்காசுகள் எல்லாத்தையும் கொட்டி வச்சு அது பக்கத்துலேயே நிறைய விளக்குகளையும் ஏற்றி வச்சுருந்தாலாம். ஸோ ராத்திரி யமன் வந்தானா பாம்பு உருவத்தில். அப்போ இந்த பெண் தன் கணவன் தூங்காமல் இருக்கிறதுக்காக அவனுக்கு கதைகள் சொல்லி பாடல்கள்லாம் பாடியிருந்தாலாம். இந்த பாம்பு என்ன பண்ணித்தா, அந்த விளக்கு அந்த பொற்காசுகளுடைய பிரகாசத்தால் கண்ணெல்லாம் கூசி போய் அதனால் அவர் தங்க நாணய குழிகளின் மேலே ஏறி இரவு முழுவதும் கதைகளையும் பாடல்களையும் கேட்டுக்கொண்டே உட்காந்துருந்தாராம். காலையில் அமைதியாக திரும்பி போயிட்டாராம். ஏன்னா அந்த நேரம் முடிஞ்சு போயிடுது. இதனால் இந்த இளவரசன் தனது புதிய மணமகளோட புத்திசாலித்தனத்தால் காப்பாற்றப்பட்டாராம். ஜெயின் மதத்தில் இந்த நாள் தான்தே ராஸ் அப்படிங்கிறதுக்கு பதில் தன்ய தேராஸ் அப்படின்னு கொண்டாடப்படுகிறதா. அதாவது 13ஆம் தேதியின் மங்களகரமான நாள். இந்த நாள் தான் மகாவீரர் உலகில் உள்ள அத்தனையும் விட்டு மோட்சத்திற்கு முன்னே தியானம் பண்ணின நாளாம். இப்படி பல காரணங்களுக்காக கொண்டாடப்படும் இந்நாளில் நாமும் நிறைய விளக்கேற்றி வைத்து லக்ஷ்மியையும் தன்வந்திரியும் பூஜிப்போம். நல்ல ஆரோக்கியமும் நல்வாழ்வும் பெறுவோம். வாழ்க வளமுடன்.